ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சங்கீதா சொன்ன அந்த வார்த்தை உண்மைதான் அப்படின்னு இப்போ சோஷியல் மீடியா மத்தியில் மிகப்பெரிய விமர்சனம் உள்ளாகியிருக்கு. இதுக்கு மெயின் ரீசன், இப்போ த்ரிஷா அவர்கள் விஜய் அவர்களோட பர்த்டேவுக்காக ஒரு ஃபோட்டோ ஒன்று போஸ்ட் பண்ணாங்க. அந்த ஃபோட்டோவில் விஜயும் த்ரிஷாவும் ஒன்றா இருக்கிற மாதிரியும் அண்டு விஜய் அவர்களுக்கு த்ரிஷா அவர்கள் 5 கேக்கு வாங்கி பர்த்டே விஷ் பண்ணுற மாதிரியும் ஒரு சீன் இருந்தது. இதை பார்த்ததும் எல்லாரும் ஷாக் ஆனாங்க. பர்த்டே அதுமா ரிலீஸ் பண்ணாமல் அடுத்த நாள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் இவங்க கூட எடுத்த ஃபோட்டோவை ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. இது சங்கீதா அவர்கள் விவாகரத்து பண்ண போறப்ப அந்த மனு தாக்கல்ல ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட் இருந்தது. அந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்தது இப்போ உண்மையாகிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்ல சங்கீதா அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, விஜய் அவர்கள் ஒரு நடிகை கூட தொடர்பில் இருக்காரு. அந்த நடிகை அப்பப்போ என்னோட கணவர் கூட எடுத்த போட்டோவை சமூக வலைதளத்தில் போஸ்ட் போடும்போது எங்க 2 பேருக்குள்ள ஏகப்பட்ட சண்டைகள் வருது. அந்த நடிகையால தான் இப்போ மிகப்பெரிய சண்டையே விவாகரத்து வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னாங்க. அப்பவே அந்த நடிகை த்ரிஷா தான் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்மாக சொன்னாங்க. ஏன்னா த்ரிஷா தான் விஜய் கூட எடுத்த ஃபோட்டோஸை போஸ்ட் போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ அதே போல் பர்த்டே அதுமா பர்த்டே போஸ்ட்டாக ஒன்று போட்டாங்க. இதுதான் எல்லாருக்கும் மிகப்பெரிய அளவில் உறுதியானுச்சு. ஓகே, அந்த நடிகை த்ரிஷா தான் அப்படின்ற மாதிரி. ஆனால் த்ரிஷா அவர்கள் சைட்லேருந்து ஆல்ரெடி ஒரு கிளாரிஃபிகேஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. விஜய் என்னோட நெருங்கிய நண்பர் தான். சினிமாவில் என் கூட நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்காரு. அவரோட நல்ல நட்பை நான் சம்பாதிச்சிருக்கேன். எனக்கும் அவருக்கும் இருக்கிற நல்ல நட்பை யாரும் கெடுக்க வேணாம், தப்பாக பார்க்க வேண்டாம். எங்களுக்குள்ள தப்பான உறவு இல்லை. வெளியே யார் சொன்னாலும் நம்பாதீங்க. விஜய் அவர்கள் நல்ல ஒழுக்கமானவர், நல்ல அன்பானவர், பண்பானவர். அதனால அவரை பற்றி தப்பாக சொல்றதுக்கு யாருக்கும் உரிமை இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இதில் எதை தான் நம்புறது அப்படின்னு தெரியாமல் மக்கள் ரொம்ப எதிர்பார்க்குறாங்க என்னதான் உண்மைன்னு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த நியூஸை பற்றி உங்கள் ஒப்பீனியனை நம்ம கான்வர்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.